ஓம் சாய்ராம். நற்பவி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை தோறும் குலதெய்வ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம குலதெய்வத்தை வேண்டும் போது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குங்க, சந்தோஷமாக இருக்குது. அதோட வேல்மாறல் பூஜையில் சம்மந்தமான கேள்விகளுக்கு பதிலை பார்த்துருவோம். வேல் பூஜை செய்யும்போது பச்சை கற்பூரம் வைத்து நம்ம அர்ச்சனை பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த பச்சை கற்பூரத்தை என்ன பண்ணுறதுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் குங்குமம் அதில் அந்த பச்சை கற்பூரத்தை சேர்த்துக்கலாம். நிலைவாசல் படிக்கு மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லையா, அதுலேயும் அந்த பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். நம்ம தினமும் நெத்தியில் வச்சுக்கிற குங்குமத்தில் கூட அந்த பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். அவ்வளோ தெய்வீக தன்மை கொண்டதுங்க. மற்றொரு கேள்வி, நம்ம அர்ச்சனையாக செய்யக்கூடிய பூக்களை என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. அது நம்ம வீட்டில் பூச்செடி இருந்தால் அதுக்கு உரமாக போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா மொத்தமாக சேர்த்து வச்சிருந்து நீர்நிலத்தில் சேர்த்துலாம். இல்லைனா நம்ம தனியாக வச்சு எரிக்கவும் எரிச்சிடலாங்க. நம்மளுடைய வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க.